யோகாதிபதி ஒரு மனிதனை காப்பாற்றியே தீர்வார். ஒரு மனிதனை காப்பாற்றியே தீர்வார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. என்னங்க, பாதி தெரிந்து கொண்டால் அவன் எவ்வளவு பெரிய வீரனாக இருந்தாலும் தோற்கடிக்கப்படுவான். வால்மீகி என்ற திருடனால் மட்டும்தான் ராமாயணத்தை எழுத முடிந்ததே தவிர எந்த யோகியனாலும் ராமாயணத்தை எழுத முடியவில்லை. அந்த மாதிரி பாதி தெரிஞ்சுக்கிட்டா அபிமன்யுவாகவே இருந்தாலும் செத்து போனோம். திரும்ப வந்துட்ட ஒரு மெத்தடு கிடையாது. இது ஜோதிடத்தின் முக்கியமான அங்கம். அப்போ உங்களுடைய முடக்கு நட்சத்திரம் என்ன, 22வது நட்சத்திரம் என்ன, உங்களுடைய அவயோக நட்சத்திரம் என்ன, யோகாதிபதியின் நட்சத்திரம் என்ன. நான் எல்லாருக்கும் பரசுராமர் கோயில் கொடுக்குற காரணம் என்ன தெரியுமா? உலகத்திலேயே அந்த ஆள் மாதிரி தெரியறதில்ல, ஒரு நிமிஷம் கண்ணும் தெரியறதில்ல இல்லையா? நீங்கள் அப்படி நடந்த ஆக்சிடென்ட்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து பௌர்ணமி. ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் ST அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி. ST அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். காலம் காலமாக இந்த ஜோதிடத்துறையை இன்னைக்கு ரொம்ப எளிமையாக கற்றுக்கொள்ளுமாறு செய்த அத்தனை புண்ணிய ஆத்மாக்களின் பொற்பாதங்கள் தொட்டு வணங்கி நம்ம இந்த உரையை துவங்குறோம். ஏன் தெரியுமா? சனி எங்கே இருக்காருன்னு நமக்கு ஏற்கனவே ஒருத்தன் சொல்லிட்டு போயிட்டான். டோன்ட் மோர் ரிஸ்க்கு. டேட் ஆஃப் பர்த்து, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த் அடித்தா எல்லாம் வந்து சேர்ந்துருது. கிரக பாசாரம் வந்துடுது, நவாம்சம் வந்துடுது, அம்சம் வந்துடுது, என்ன திசை புத்தி இருப்பு வந்துடுது, நடப்பு திசை என்னன்னு வந்துடுது. இப்போ நான் அதை என்ன பண்ணிட்டேன்னா, முதல்ல கோயிலெலாம் கையில் எழுதிக்கிட்டு இருந்தேன், அப்புறம் எக்ஸல் சீட்டில் போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போது டேட் ஆஃப் பர்த் டைம் அடித்தா நம்ம கோயிலோடு சேர்ந்தே வரா மாதிரி கொண்டு வந்துட்டோம். யாரும் ரிஸ்கே எடுக்க வேண்டியதில்லை. உள்ளே போய் பரிகார லிஸ்டெல்லாம் அதுவே ஜென்ரேட் பண்ணுற மாதிரி. நம்ம ஜோதிடத்துறையில் பெருசாக ரிஸ்கே எடுக்கலை. ஏற்கனவே பல பேர் போட்டு வைத்த தார் சாலையில் மரங்களும் பூக்களும் பூத்து குலுங்கி இருக்கக்கூடிய அருமையான ஒரு சாலையில் நாம் வெற்றி நடை மட்டுமே போட்டு கொண்டிருக்கிறோமே தவிர சூரியன் எங்கே இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கல, சந்திரன் எங்கே இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கல, செவ்வாய் எங்கே இருக்காரு, புதன் எங்கே இருக்காரு அப்படின்லாம் நம்ம போய் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிக்கிட்டே இல்லை. அதெல்லாம் ஒரு காலத்தில் ஆராய்ச்சி பண்ணி தானே கண்டுபிடிச்சிருப்பாங்க. இன்னைக்கு 2014 நாசாவில் ஒரு ஆராய்ச்சி ஒன்று நடந்தது. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே போகும்போது ஃப்ளைட்டு, ராக்கெட்டு எல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது, இது என்னென்னு கொஞ்சம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஆராய்ச்சியின் முடிவு ரொம்ப தூரம் போயிட்டு இருந்தது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த இடத்துல ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, இது என்னென்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கு ஒரு 1.5 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 2012 ஆரம்பித்து 2014 தான் இந்த ப்ராஜெக்டை நாசா கம்ப்ளீட் பண்ணிச்சு. நாசாவோட வெப்சைட்டில் இதோட டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணலாம். எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்துடுறானுங்க, பூமியில் இங்கே ஏதோ இருக்குது, அதுதான் இந்த பூமிக்கும் இந்த இதுக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கடைசியில் கண்டுபிடிச்சி என்ன இருக்குன்னு நீங்கள் வந்து பார்த்தா நம்மால் திருநெல்வேலியில் சனீஸ்வரன் கோயில் கட்டி வச்சுக்கிறான். சனிங்கிறது தாமத கிரகம், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சனியுடைய ஒளிக்கற்றை அங்கே தான் விழுகுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு அறிவு வேணும்ல. எல்லா இடமுமா கோயில் ஆகுது, எல்லா இடமுமா சுடுகாடாகுது, எல்லா இடமுமா வீடாகுது? இல்லை. சனியோடைய ஒளிக்கற்றை இந்த இடத்துல தான் விழுகுது அப்படின்னு ஒருத்த கோவணத்தை கட்டிட்டு கண்டுபிடிச்சான்ல. சனி பிளானட்டை கண்டுபிடிச்சி ஒரு 5000 வருஷம் இருக்குமா? 10,000 வருஷத்துக்கு மேலே இருக்கும். ஏன்னா காக பூஜகண்டரே சனி பிளானட்டை பற்றி பேசிட்டு போயிட்டார். மினிமம் ஒரு 10,000 வருஷத்துக்கு மேலே இருக்கும். 10,000 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷனுக்கு தெரிஞ்ச ஒரே வேலை விவசாயம், சாப்பிட்றது, தூங்குறது தான். வேறு எந்த விதமாக மாட்டு வண்டி கூட கிடையாது. ட்ராவலிங்னா என்னன்னு தெரியாது, அடுத்த ஊரில் என்ன இருக்குன்னு தெரியாது. அந்த ஊரில் அவன் பிறந்தான், விவசாயம் பண்ணான், சாப்பிட்டான், அங்கேயே செத்து போனான், அவ்வளோதான். ஆனால் அன்னைக்கு மரத்தடியில் உட்காந்து கோவணத்தை கட்டிக்கிட்டு சனி இங்கேருந்து இங்கே ட்ராவல் ஆகிறதுக்கு 2.5 வருஷம் ஆகும், சந்திரன் ட்ராவல் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும், சூரியன் ட்ராவல் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னு இந்த கிரகங்களுடைய ட்ராவலை கண்டுபிடிச்சி இதெல்லாம் இப்படியெல்லாம் இந்த ராசி மண்டலமாக பிரிக்கலாம், இந்த 12 ராசி மண்டலமாக இதை வந்து பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சு நம்மக்கிட்ட ரொம்ப ஈஸியாக கொண்டு வந்து சேர்த்துட்டு போயிட்டாங்க ஜோதிடத்தை. அவ்வளோதான். இதில் நம்ம ஒன்றும் பெருசாக எதுவும் செஞ்சிடல.
சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உள்ள கால அளவுக்கு பேர் தான் திதி. சூரியன் எங்கே இருக்கார், சந்திரன் எங்கே இருக்காருன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ஆனால் இன்றைக்கி என்ன திதின்னு கேட்டால் சொல்லுவோம். அப்போ சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உள்ள கால அளவுக்கு பேர் தான் திதி. நீங்கள் நான் வந்து திதியோக கரணத்தை தவிர வேறு எந்த மெத்தடையும் படிக்கலை. அதை முதல்ல உண்மையை சொல்லிடுறேன். எல்லோரும் இங்கே நிறைய மெத்தட் பேசுனாங்க, அது சிலது எனக்கு ஆச்சரியமாக கூட இருந்தது. இதை விட சிறந்த மெத்தட்லாம் கூட இருக்கலாம், நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. உலகத்தில் இந்த ஜோதிடர் தான் சிறந்தவர், இந்த மெத்தட் தான் சிறந்த மெத்தட், இதில் மட்டும்தான் ஒருத்தனை காப்பாற்ற முடியும்னு அப்படி ஒரு மெத்தடே கிடையாது. இந்த மெத்தடில் தான் ஒருத்தனை காப்பாற்ற முடியும் அப்படின்னு ஒரு மெத்தடே கிடையாது. நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அதுதான் மெத்தடு. உங்களுக்கு தோணுது இல்லை? நான் வந்து முதல்ல என்னோடய மளிகை கடையில் ஒரு பகுதியில் 6-8 ரூமில் என்னோடய ஜாதக வாழ்க்கையை ஆரம்பிக்கிறேன். ஜாதகத்துக்கு 100 ரூபா முதல்ல. அப்போ தான் 2019 ஜோதிடம் பார்க்க ஆரம்பிக்கிறேன். 6-8 ரூமு, அஷ்டமி திதி, மூல நட்சத்திரம் நினைக்கிறேன் அன்றைக்கி. அநேகமாக எம்மகண்ட நேரத்தில் பூஜை போட்டு ஆரம்பிச்சாச்சு. விளக்கேற்றுறதுக்கு எங்கள் அம்மா கூட வரல. என் குருநாதர் சொன்னால் நான் ஃபாலோ பண்ணிட்டேன். தட்ஸ் ஆல் ஓவர். நானே என் மனைவி 2 பேர் மட்டும்தான். அன்னைக்கு முதல்ல ஜாதகம் பார்த்து ஒரு ஆள் கொண்டாந்து ஜாதகத்தை கொண்டாந்து என்கிட்ட கொடுத்துருப்பார் இல்லையா, அவன் ஒத்துக்கணும்ல, எதுக்கால இருக்கிற ஒரு ஆள் ஒத்துக்கணும்ல, நீங்கள் நல்லா தான் பார்க்குறீங்க, கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு. அதை ஒத்துக்கிட்டான்னா தான் நம்ம ஜோதிடர். அதுதான் மெயின். நம்ம எதிரில் இருக்கக்கூடிய நபர் உங்களை ஒத்துக்கிட்டா நீங்கள் தான் தமிழ்நாட்டிலே பெஸ்ட்டு ஜோதிடர், வேறு யாரும் இல்லை. எதிரில் இருக்கிற நபர் யாருமே அதை சொல்லையா, நீ எனக்கு சொல்லிட்ட அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இல்லையா, உங்கள் எதுக்கால இருக்கிறவங்கள சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் வந்து ஓடுறீங்க. சாமி வர்றவன் அத்தனை பேரும் கஷ்டத்தில் தான் வருவான். ஜோதிடரை யார் தேடுவாங்க? யாராவது போய் டாக்டர்கிட்ட போய் டாக்டர் நான் ரொம்ப நல்லா இருக்கேன், ஒரு பிரச்சனையும் இல்லை, சும்மா ஜஸ்ட் உங்களை பாட்டு ஒரு காப்பி சாப்பிட்டு போகலான்னு வந்து யாராவது சொல்லுவோமா? உடம்பு சரியில்லைனா தான் டாக்டர் ஞாபகத்துக்கு வருவார், பிரச்சனை வந்தால் தான் கடவுள் ஞாபகத்துக்கு வருவார். இல்லைன்னா சிவபெருமான ஒரு ஓரமாக இருக்கட்டுங்க, இப்போ என்னங்க பிரச்சனை இருந்தாலுக்கு நம்ம பார்த்துக்கலாமுங்க, இன்றைக்கி என்ன கோயிலுக்கு போய் ஆகணுமா என்ன, நாளைக்கு போய் பார்த்துக்கிறது பெண்ணாக இருப்போது என்ன, கடவுள் ஓடியா போயிட போகிறாரு. நானும் தான் பிறந்தேருந்து பார்த்துட்டு இருக்கேன், திருச்செங்கோட்டில் அர்த்தநாதீஸ்வரர் அங்கேயே தான் இருக்கார். நான் தான் அந்தால வந்து பாட்டு போகிறேன், என் மேலே மரியாதை வச்சு அந்தால என்ன வந்து பார்த்தாரா, இப்படி தான் கேட்டு திருச்செந்தூர் 2 நாளைக்கு முன்னாடி வாங்கி கேட்டேன் அவர்கிட்ட. அந்த மாதிரி நமக்கு தேவை இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு நபரை தொடர்பு கொள்வோம். இது மிருகத்தின் இயல்பு. மனிதனுக்கு இயல்பே கிடையாது, மிருகத்தின் இயல்பு இது. நீங்கள் வந்து ஒரு சிங்கம் பசிச்சதுன்னா ஒரு மானை தேடி கொன்றோம், அடித்து சாப்பிட்றோம், பார்த்துருப்பீங்க. அதே சிங்கத்துக்கு பசி இல்லைன்னு வச்சிங்களேன், அந்த மானோட சேர்ந்து நடந்து போகும். அதை நீங்கள் பார்க்கலாம். சிங்கத்துக்கு வீரம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அதுக்கு பசி இல்லை, அதுக்கு தேவையில்லை. அப்போ நம்மெல்லாம் மிருக குணங்கள்லேருந்து தான் இங்கே வந்திருக்கோம். நம்ம தேவைப்பட்டால் மட்டும்தான் ஒரு நபரை போய் பார்ப்போம். தேவை தீந்துருச்சின்னு வச்சுங்களேன், நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். இது என்னோடய ஜோதிடத்தின் அனுபவம். நான் வந்து சாமி 100 ரூபாய்க்கு ஆரம்பித்து ஒரு ஜாதகத்துக்கு 10 லட்ச ரூபா வாங்கியிருக்கேன், ஒரு ஜாதகத்துக்கு. சரியா? அந்த எக்ஸ்ட்ரீமையும் பாட்டேன், இந்த எக்ஸ்ட்ரீமும் பாட்டேன். தேவை முடிஞ்ச உடனே அடுத்து அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் எந்த மாற்றமும் இல்லை. எந்த ஜோதிடரோடும் யாரும் தொடர்ந்து பயணிக்கவே கூடாது, பயணிக்கவும் மாட்டார்கள். அது என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு தவறாகவே வந்து நான் பார்க்குறேன். என்கிட்ட ஜாதகம் பார்க்குற யாரையும் நான் 2ஆம் முறை ஜாதகம் பார்க்குறதுக்கு அனுமதிக்கிறது இல்லை. நான் யாரையும் ரெகுலர் கஸ்டமராக வச்சுக்கிறதே கிடையாது. என்கிட்ட ஜாதகம் பார்த்தவங்க நிறைய பேர் இங்கேயே இருக்கீங்க, என்னை தொடர்பு கொள்ள முடியாமல் இங்கே வந்தவங்களும் நிறைய பேர் இருக்கீங்க. நான் ஒரு ஜாதகத்தை 2ஆம் முறை பார்க்குறதில்ல. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு ஜாதகத்தை ஒரு முறை ஒரு ஜோதிடர்கிட்ட பார்த்து நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் ரெடி ஆகிடுவீங்க, அவ்வளோதான் விஷயம். இப்போ இந்த 100 ரூபாய்க்கு ஜாதகம் பார்த்துட்டு இருக்கும்போதெல்லாம் நான் தைரியமாக சொன்ன விஷயம் என்ன தெரியுமா, இது கோயிலுக்கு போது நடக்கும், அவ்வளோதான். ஏன்னா என் குருநாதர் மேலே எனக்கு நம்பிக்கை, இது நடந்தே தீரும், அவ்வளோதான். இது நடக்கும், இது நடக்கும், இது நடக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் சாமி, என் ஜாதகத்தில் ராகு, கேது, சனீஸ்வர பகவான் இவங்கெல்லாம் யாருமே பிரச்சனையே கிடையாது சாமி. இவங்கெல்லாம் யாரும் பிரச்சனைக்கே வர்றதில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லோரும் நல்லவர்களே. யாருமே நான் வந்து பாதகாதிபதி, மாரகாதிபதி இவங்களெல்லாம் நான் எடுக்கிறதே இல்லை. உண்மையை சொல்கிறேன். இந்த வார்த்தையெல்லாம் நான் பயன்படுத்தியிருக்கவே மாட்டேன் யாருக்கிட்டேயும். என் யூடியூப்பில் வீடியோவில் கூட நல்ல கிரகம், கெட்ட கிரகம் அப்படின்னு ஒரு கிரகத்தை நான் ஐடென்டிஃபை பண்ணுறதே இல்லை. ஏன் தெரியுமா? எல்லோரும் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போ நம்ம இங்கே உட்காந்துருக்கோம்,
சனி எல்லாருக்கும் ஒன்றா தான் சாமி இங்கே வந்து விழுந்துக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு தனியாவோ எனக்கு தனியாவோ வந்து விழுகலை. அதே போல் ஒரே ராசியை சேர்ந்த அனைவருக்கும் சனி ஒரே மாதிரி நடந்து கொள்ளாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரே ராசியை சேர்ந்த அனைவருக்கும் ராகு கேது ஒரே மாதிரி நடந்து கொள்ளாது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். கிரகங்களின் தன்மை என்ன, ஒரு கிரகம் எப்படி வேலை செய்யுது, அந்த கிரகம் உங்களுக்கு யார். சனி பொதுவாக நல்லவராக கெட்டவராக எல்லாம் வேணாம் சாமி. ஒரு அரசியல்வாதி இருப்பார், பொதுவாக அவர் கெட்டவராக கூட இருக்கலாம். ஆனால் எனக்கு என்ன ஒரு இடத்துல காப்பாற்றுறாருன்னு வச்சுங்களேன், அவர் எனக்கு நல்லவர் தானே. புரியுதா இல்லையா? ஒரு பெரிய ரவுடி, அவன் தொழிலே ரவுடிசம்னு வச்சுக்கோமே. நான் ஒரு இடத்துல நான் ரோட்டில் ஒரு நாள் கார் ரிப்பேர் ஆகி நிற்கிறேன். என்னை கொண்டாந்து வீட்டில் கொண்டாந்து நடு நேரத்தில் கொண்டாந்து வீட்டில் இறக்கி விட்டு போனால் அவன் எனக்கு நல்லவனா இல்லையா? அவனால் எனக்கு தீங்கு வரலன்னா அவன் எனக்கு நல்லவன் தானே. அவனால் யாருக்கு தீங்கு வந்ததோ அவனுக்கு அவங்க கெட்டவங்க. இப்படித்தான் நான் கிரகங்களை பார்க்கிறேன். கிரகத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து திதி, நாமயோகம், கரணம், நாள், நட்சத்திரம் இது 5ம் சேர்ந்தது தான் பஞ்சாங்கம். இந்த பஞ்சாங்கத்தை முழுமையாக நான் வந்து பார்த்துருவேன். எடுத்தவுடனே நீங்கள் என்ன திதி, முதல் விஷயம், ஒரு மனிதனின் வாழ்க்கையை ஒரே வார்த்தையில் சொல்ல முடியும் என்றால் திதியில் சொல்லிட்டு போயிடலாம். ரொம்ப நேரம் விளக்கமெல்லாம் சொல்ல வேண்டாதுக்கு. பிரதமை திதியா, மனைவி அமைந்தால் தொழில் அமையாது, தொழில் அமைந்தால் மனைவி அமையாது, மனைவியாலும் தொழிலாலும் ஒருத்தனுக்கு பிரச்சனை சொல்லிடலாம். பிரதமைக்கு அடுத்த திதி தோதியை. தோதியா தந்தையார் முன்னேற முடியாது. திருதியை அப்பா ஊரை விட்டு காலி பண்ணியிருப்பார், இல்லைன்னா பையன் காலி பண்ணிடுவான். நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிற ஜாதகங்கள்லாம் பாருங்கள், திருதி திதியாகவே இருக்கும். ஊரை விட்டு ஓடினவங்க, ஊரை விட்டு ஒடியாந்தவன், வேலை போய் நீங்கள் திருநெல்வேலியில் 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் சிரமப்பட்டிருந்து சென்னையில் வந்து நீங்கள் பல ஆயிரம் கோடி அதிபதியாக இருக்கிறவங்கெல்லாம் இந்த திருதி திதியில் வந்துடுவாங்க. சதுர்த்தியா நாய்ப்படாத பாடுபடுவான், கடவுளே வந்து காப்பாற்றினா மட்டும்தான் உண்டு. இவனை காப்பாற்றுறதுக்கு 100 ரிசமானது வந்தாலும் முடியறதில்ல. பஞ்சமி, இந்த பஞ்சமி திதியில் தான் நான் ஜோடராக மாறினேன். பஞ்சமகா பாதகங்களை செய்தவன் வாரிசுகள் பஞ்சமியில் பிறப்பார்கள். சஷ்டி, ஒன்றா தாமதமாக குழந்தை பிறக்கும், இல்லை இவன் தாமதமாக பிறந்திருப்பான், அவ்வளோதான். தாயாரின் குலதெய்வம் குலவெறியில் இருக்கான், அவன் தான் சஷ்டியில் பிறக்க முடியும். அம்மாவோட குலதெய்வத்தை போய் வணங்கியிருக்கவே மாட்டாங்க. நம்மளாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம் தெரியுமா? கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டோம்னா நம்ம குலதெய்வம் தான் அவளுக்கும் குலதெய்வம்னு ஆணாதிக்கத்தில் சொல்லி வச்சுருக்குறோம். இந்த உலகத்தில் நிறைய ரூல் மாறினதெல்லாம் ஜோடர்களால் மட்டும்தான். ரூலை மாற்றுறதே ஜோடர்கள் தான். அதெல்லாம் மாற்ற அரண்மனை ஜோடர்கள் தான் அன்றைக்கி ரூல்ஸ் எல்லாம் போட ஆரம்பித்தாங்க. நீங்கள் எப்படி, அதாவது சிம்பிளாக புரியுன்னா, எப்படி ஒருத்தன் பிறந்த ஜாதி சாகிற வரைக்கும் மாறாதோ அதே போல் ஒருத்தன் பிறக்கும்போது இருக்கிற குலதெய்வம் நீங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் மாறாது, யார் வீட்டுக்கு போனாலும் மாறாது. பெண்களுக்கு தன் தந்தையாரின் குலதெய்வமே குலதெய்வம். நான் என்கிட்ட ஜாதகம் பார்க்குற எல்லாருக்கும் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் உங்கள் அப்பாவுடைய குலதெய்வத்துக்கு போங்க, நீங்கள் உங்கள் அப்பாவுடைய குலதெய்வத்துக்கு போங்க, அவ்வளோதான். இது சஷ்டி திதி. சப்தமி, அப்பாவோட இருந்தால் அம்மா பிரிஞ்சிருவாங்க, அம்மாவோட இருந்தால் அப்பா பிரிஞ்சிருவாங்க, அப்பா அம்மா சேர்ந்துருந்தா ஜாதகர் பிரிந்து வாழ்வர். பையன் ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருப்பான், அனாதையாக போய் சொந்தக்காரன் வீட்டில் எல்லாம் இருப்பாங்க, ஆனால் கௌரவ அனாதையாக இருப்பான். சப்தமி திதியில் பிறந்தவன் எப்போவுமே கௌரவ அனாதையாகவே வாழ்வான். வாழ்நாள் முழுவதும் பொண்டாட்டி இருக்கும், புள்ள இருக்கும், வீடு இருக்கும், காடு இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் கடைசி வரைக்கும் அவன் அனாதையே தான். அவன் பக்கத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க. இது சப்தமி. தான் சம்பாதிச்சதை பூரா ஊருக்கே செலவு பண்ணிவிட்டு கடைசியில் வீட்டுக்கு பாரதியார் மாதிரி காக்கை குருவி இளங்கள் கூட்டம்னு வீட்டில் இருக்கிற அரிசியை ஒருத்தன் அள்ளி போட்டிருக்கான்னா அவன் அஷ்டமி திதின்னு அர்த்தம். அவனும் உருப்பட மாட்டான், குடும்பத்தையும் மேலே கொண்டு வர மாட்டான். ஆனால் தொழில் பண்ணுறதுக்கு ஏற்ற ஒரே திதி அஷ்டமி. நவமி, நவமி திதி ராமர் சொல்லிடலாம், வனவாசம்தான். நீங்கள் உங்கள்கிட்ட ஒருத்தன் ஜாதகம் பார்க்க வர்றான் நவமி திதி அப்படின்னா அந்த திசை எப்போ ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, குறைஞ்சபட்சம் 12 வருஷத்துக்குள்ளே தான் இருக்கும். அவங்க கூட ஜாதகம் பார்க்க வரும்போது 6 வருஷம் இருக்குன்னு நான் சொல்லிடுவேன், இன்னும் 6 வருஷம் ஆகும் தம்பி அப்படின்னு. 10 வருஷம், இன்னும் 2 வருஷம் ரெடி ஆயிடுவேன். சில பேர் 12ஆவது வருஷம் வந்திருப்பான், 3 மாதம் தம்பி ரெடி ஆயிடுவேன். ஏன்? 12 வருஷம் வனவாசம் முடிஞ்சு அடுத்து நீ ரெடி ஆயிடலாம். அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒத்து போகாத திதி நவமி திதி. இந்த மேலதிகாரிகள்லாம் இருப்பாங்களே, மேனேஜர்லாம் ஒருத்தனை போட்டு ராவுனா அவன் வந்து நவமி திதி நல்லா வேலை செய்வான் சாமி, ஒரு ரூபாய் மதிக்க மாட்டான். தசமி திதி அதே போலதான். தசரதர் தானே ராமனை காட்டுக்கு போன்னு சொன்னார். வேற யாராவது சொல்லியிருந்தா தசரதர் 2ஆ வெட்டி போட்டிருப்பார் அவனை.
ஏன்னா தசரதர் பெரிய சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தியின் திருமகன் யாரு? ராமன். அவனை காட்டுக்கு போன்னு சொன்னதே அவங்க அப்பா தான். அப்போ தன் மகன் மேல கேஸ் கொடுக்கறது. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி, 6 மாசத்துல 1 வருஷத்துக்கு முன்னாடி பாமக பிரச்சனையா இருக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். இப்படி ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு. ஏன்னா அன்புமணி அவர்கள் நவமி திதி, ராமதாஸ் அவர்கள் தசமி திதி. வெகு விரைவில் அன்புமணியை தன் வீட்டை விட்டு வெளியேற்றுவார் ராமதாஸ் அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அப்புறம் அரசியல் அழுத்தம் காரணமாக கொஞ்ச நாள் அந்த வீடியோ ஹோல்டு பண்ணி வச்சுருந்தோம். அப்புறம் ஆனந்தம் ஆகட்டும் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு திரும்ப ரீரிலீஸ்லாம் பண்ணோம் அந்த வீடியோவை. இன்னைக்கு தான் மகன் மேலே கேஸ் கொடுத்தாரு அவரு. கேஸ் நடக்குதா இல்லையா? நடந்தே தீரும். தான் பையன் மேலே ஒருத்தர் கேஸ் கொடுக்குறாருன்னா அப்பா தசமி திதியாக இருப்பார். தான் பையனை ஒருத்தர் வீட்டை விட்டு வெளியில் போடா அப்படின்னு சொன்னால் அப்பா தசமி திதியாக இருப்பார். ஏகாதசி திதியில் ஜாதகம் பார்க்க வந்தால் சொல்லிடுவேன், தம்பி பெருமாளே இறங்கி வந்து இனிமேல் உன்னை ஏமாத்தாமல் இருந்தால் சரி, அவ்வளோதான். கட்டவுளே ஒருத்தன் ஏமாத்தினா அது ஏகாதசி. எல்லார்ட்டையும் ஏமாந்துடும் சாமி பொசுக்குன்னு. நீ ஒன்றும் இல்லை, சும்மா எதையா சொன்னீங்கன்னு வச்சுங்க, எப்போ 6 மாதத்தில் செத்துருவேன், ஒரு 5 லட்ச ரூபா ஆகும், ஒரு யாகம் பண்ணிடுவோமா அப்படின்னா உடனே சரின்னு சொல்லுவான் ஏகாதசிக்காரன். நீங்கள் யோசனையே பண்ண மாட்டாங்க. மற்றவங்களாம் யோசிப்பான், 5 லட்சமா என்ன சாமியார் நம்மக்கிட்ட பெருசாக பில் போடுறாரு போலுக்குதா அப்படின்னு யோசிப்பானா இல்லையா? ஆனால் ஏகாதசி யோசிக்கவே மாட்டாங்க, சீக்கிரமாக ஏமாந்து போயிடுவாங்க. துவாதசி திதி காலையில் வரும்போது கூட காரில் ஒரு அரசு அதிகாரியின் மனைவி சென்னை டிஸ்ட்ரிக்டில் இபியில் அவர் வந்து ஏடியா இருக்கார். மாத சம்பளம் 1,80,000. அந்த அம்மாவுக்கு நான் ஜாதகம் பார்க்குறேன். எடுத்தோடனே அந்த அம்மா சொல்லிட்டாங்க, ஏற்கனவே நான் வந்து உங்களை வடபழனியில் மீட் பண்ணியிருக்கேன் சாமி, எங்கள் வீட்டுக்காரருக்கு ஜாதகம் பார்த்துருக்கோம், எங்கள் வீட்டுக்காரர் ஏடியா தான் இருக்கார். சம்பளமெல்லாம் அந்த அம்மா சொன்னதுக்கப்புறம் கேட்டேன், எத்தனை பவுன் அடமானத்தில் இருக்குது, எத்தனை பவுன் உங்கள் வீட்டுக்காரர் விற்றுருக்காரு அப்படின்னு. 180 சவரன் விற்றுருக்காரு சாமி, ஒரு 150 சவரன் அடமானத்தில் இருக்குது சாமி. துவாதசி திதி தங்க நகை சம்மந்தப்பட்ட திதி. துவாதசி திதியில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா நகை நீங்கள் வாங்கி போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒரே 1 கிராம் தங்கத்தை அந்த பொண்ணு உடம்புலேருந்து வெளியே எடுத்துட்டீங்க, பிச்சை இருக்குல்ல பிச்சை, அந்த பிச்சையிலே கடைசி பிச்சைக்கு விட்டுருவான் அந்த. துவாதசியே தங்கம் சம்மந்தப்பட்ட திதி சாமி. நீங்கள் வந்து அவ்வளவு சாமானியமாக அந்த திதி உங்களை விடவே விடாது. எப்படியாவது நகையை கொண்டு போய் அடமானம் வச்சே தீரணும் அப்படின்னு அந்த திதி துடிக்கும். நீங்களும் வேறு வழி, சும்மா ஒன்றும் இல்லை. நீங்கள் ரீசண்டாக ஒரு பெரிய ஒரு மசாலா கம்பெனி, தமிழ்நாடு பூரா நல்லா இருந்த ஒரு மசாலா கம்பெனி என்ன பண்ணுறாருன்னா புதுசாக பிளான் போடுறாரு. 1600 பவுனை கொண்டு போய் பிளச் பண்ணி HDFC பேங்க்கில் லோன் வாங்குறாங்க. 1600 பவுன் 2019 லோன் வாங்கியிருக்காங்க, கொரோனாவுக்கு முன்னாடி. இப்போது அந்த கம்பெனி நிறுத்தப்பட்டு விட்டது. 2023 அவர் நம்ம துவாதசி திதியை பாட்டு வந்து சொன்னார், 1000 இது உன்னை முன்னாடி வந்து பார்த்துருந்தேன்னா இந்த கம்பெனியும் காப்பாற்றிருப்பேன், 1600 பவுனையும் காப்பாற்றிருப்பேனே அப்படின்னாரு. அதற்கு பேர் விதின்னு நான். அவ்வளோதான், போகணுன்றதுக்கு போயிடுச்சு, இவ்வளோதான். நான் போய் எங்கள் குருநாட்டை போய் கேட்டேன், ஏயா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று வந்து பார்த்து தொலைஞ்சிடக்கூடாதா, சிவில் இன்ஜினியராகவே இருந்திருப்பேனே அப்படின்னு. அவர் போடா பைத்தியரா, நீ சிவில் இன்ஜினியர் இருக்கிறது ஏன்டா வந்த அப்படின்னாரு. விதி அதுவே. துவாதசி திதியில் நீங்கள் மனைவி நகை அடமானம் வச்சா நகையும் போயிடும், தொழிலும் போயிடும், அதில் இலவச இணைப்பு ஒன்று வேணும்ல, மனைவியும் கோச்சிட்டு போயிடும். யாராவது மனைவி கோச்சிட்டு போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா துவாதசி திதியாக இருந்தால் தங்க நகை கொண்டே அடமானம் வச்சுருங்க, அந்த மாதிரி கோச்சிட்டு போயிடும், ஈஸியாக டைவர்ஸ் கிடச்சிடும். ரொம்ப அப்ளை பண்ணி அலைய வேண்டியதெல்லாம் இல்லை, எல்லாம் பெரிய சூச்சமல்ல. திரையோதசி திதி அடுத்து. திரையோதசி திதியில் பாருங்கள், குடும்பம் நடத்துறதுக்கும் போராட விடும், வருமானத்துக்கும் போராட விடும். ஒரு மனிதன் குடும்பம் நடத்துறதுக்கும் போராடி, வருமானத்துக்கும் போராடி, யாருக்கிட்டையுமே மரியாதையே இல்லாமல் தனியாக ஒருத்தன் நிற்கிறான். சில பேர் பார்த்துருப்பீங்க, கோயில் கோயிலாக போய் சாமி கும்பிடுவாங்க, சில பேர் சிவன் கோயிலாக போய் சாமி கும்பிடுவாங்க, சில பேர் அம்மன் கோயிலாக அலைவாங்க, சில பேர் வந்து பெருமாள் கோயிலாக அலைவாங்க. ஆனால் ஒரு நல்லதுமே நடக்காது. ஏன்னா அவன் பிறந்ததே பிரதோஷ அன்னைக்கு. பிரதோஷ அன்னைக்கு ஒரு குழந்தை வந்துருச்சுன்னா, நீங்கள் வந்து திரையோதசியில் வந்து ஜாதகம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், நான் வந்து அதிகபட்சம் என்ன சொல்லுவேன்னா ரெடியாகிடுவீங்க, அவ்வளோதான். எனக்கு என் கூட நெருங்கி பழகின நண்பர்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும், நான் எந்த மாதிரி மூஞ்சை வச்சுட்டு நீ நல்லா இருப்பேன்னு சொல்கிறதுலேயே அந்த ஜாதகத்தில் முடிச்சிருவேன். ஒரு சில சிரிச்சிட்டு சந்தோஷமாக ரெடி ஆயிடுவேன்னு சொல்லுவேன். சில பேர்த்துக்கு சங்கடத்துக்கு இல்லை எதாவது சொல்லணும்ல அப்படின்னு சொல்கிறோம்ல, அதிலலாம் இந்த திரையோதசி வந்துவிடும். திரையோதசி முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த திதி சதுர்தசி. சதுர்தசி என் மகன் உலக மகா சோம்பேறி, ஆனால் மிகப்பெரிய புட்சல். எப்படின்னா
இந்த ஆட்டாங்கல்லுக்கு கிரைண்டர் கண்டுபிடிச்சானுங்க பாருங்க, இந்த குரூப்பு தான். இன்றைக்கி வந்து நம்மக்கிட்ட கிரைண்டர் இருக்கிறதுக்கு, மிக்சி இருக்கிறதுக்கு, இந்த வாஷிங் மிஷின் இருக்கிறதுக்கு, இந்த நம்ம வீட்டு பெண்களெல்லாம் ஒல்லியாக இருந்து டிவி குண்டாக இருந்து ஒரு காலம் இருந்துச்சல்ல, அது இன்னைக்கு டிவியெல்லாம் ஒல்லியாகி நம்ம வீட்டு பெண்களெல்லாம் குண்டானதுக்கு காரணம் இந்த சதுர்த்தசி திதி காரணம் தான். ஏன்னா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணியே பழகினவங்க. சதுர்த்தசி திதிக்காரன்ட்ட ஹார்ட் ஒர்க் பண்ண சொல்லுங்கள், செய்ய மாட்டான். நீங்கள் வந்து சாப்பிட்ட தட்டை எடுத்து வைக்கிறதுனா ரொம்ப சிரமப்படுற திதி அப்படின்னா சதுர்த்தசி தான். கட்டஞ்செடுத்த சோம்பேறி. யாரோ தனியாக ஒரு ஆள் கை தட்டுறாரு, ரொம்ப அனுபவிச்சிருப்பார் போல இருக்கு. சதுர்த்தசி திதி நான் எத்தனையோ வீடியோவில் சொல்லியிருக்கேன். சயின்டிஸ்ட் எல்லாம் சதுர்த்தசி திதியில் தான் பிறந்திருப்பான். ஏன்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் மிகப்பெரிய தேரியை கண்டுபிடித்த நியூட்டன் அவர்கள் குளிக்கிறதுக்கு ஒரு சோப்பு, சேவிங் பண்ணுறதுக்கு ஒரு சோப்பு. அப்போல்லாம் சோப்பு தானே, இப்போ தானே க்ரீம் அதுங்கெல்லாம் வந்துருச்சு. இவருக்கு எது குளிக்கிற சோப்பு எது சேவிங் பண்ணுற சோப்புன்னு கன்ஃபியூஸ் ஆகிடுவார். ஆனால் இந்த ஆள் போட்ட தியரிக்கு உலகமே கன்ஃபியூஸ் ஆகிருக்கு. இதான் சதுர்த்தசி. ஒரு முறை ரொம்ப தூரம் ட்ரெயினில் போயிட்டு என்னை கொண்டு போய் என் வீட்டில் விட்டுறீங்களான்னு கேட்டிருக்காரு. அவனுக்கு யாருன்னே தெரியாது. எங்கேயா பொண்ணு, யார் ஏனின்னு. இல்லை, என் பேர் வந்து சர் ஐசக் நியூட்டன், நான் வந்து லண்டன் ஆக்ஸ்போர்ட்டில் வேலை செய்கிறேன். தெய்வமே நீயா, நீ எங்கே எவ்வளோ தூரம் வந்த? இல்லை, எங்கே போகிறேன்னு தெரியாமல் அந்த ட்ரெயினில் வந்துட்டேன். லண்டன்லேருந்து 2000 கிலோமீட்டர் போயிருக்கான் அந்த ட்ரெயின் மாறி மாறி, எங்கள் வீட்டுக்கு போகிறதுன்னு தெரியாமல். ஞாபகம் மறதி. அப்போது சதுர்த்தசி திதியை பொறுத்த வரைக்கும் சோம்பேறித்தனம், ஞாபகம் மறதி, மெத்தனம் இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து வர்ற அமாவாசை, அமாவாசையில் பிறந்தாலே திருடன்னு சொல்லிடுறோம் இல்லையா? ஆனால் அது அப்படி இல்லை. நீங்கள் வந்து மனுஷனுக்கு 6 அறிவு சாமி, போலீஸ்காரனுக்கு 7 அறிவு, திருடனுக்கு தான் 8 அறிவு. ஏன் தெரியுமா? அவன் உங்களையும் சமாளிக்கணும், போலீஸ்காரனையும் சமாளிக்கணும். அதை அப்படியே கன்டினியூ பண்ணிங்கன்னு வச்சுங்களேன். திருடனுக்கு 8 அறிவு, அரசியல்வாதிக்கு 9 அறிவு. ஏன்னா மக்களையும் சமாளிக்கணும், போலீஸ்காரனையும் சமாளிக்கணும், திருடனையும் சமாளிக்கணும், 9 அறிவு. ஜோதிடனுக்கு 10 அறிவு, இவன் அத்தனை பேர்த்தையும் சமாளிக்கணும் இல்லையா? ஒரு போலீஸ்காரர் வந்து நம்மகிட்ட ஜாதகம் பார்ப்பார், அவருக்கும் நம்ம ஜாதகம் சொல்லணும். ஒரு அரசியல்வாதி வந்து ஜாதகம் பார்ப்பார், அவரையும் சமாளிக்கணும். இப்போ என்ன சங்கடம்னா, ஒரே தொகுதியிலேருந்து 4 பேர் வந்து கேட்குறான், நான் தானே ஜெயிப்பேன்னு. அதை எப்படி கேட்கணும்? நான் ஜெயிப்பனா மாட்டினாலன்னு கேட்கணும். ஆனால் நான் திருப்பூர்லேயே இல்லாததுக்கு காரணம், நேராக வீட்டுக்கே வந்து நான் தானே ஜெயிப்பேன் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? நாளைக்கு என்னம்பா ரிஷபானந்தர் வரைக்கும் சொல்லி எதுவுமே மிஸ் ஆகலைங்க, ஆனால் இந்த முறை நான் ஜெயிப்பேன்னு சொன்னார், நான் தோற்று போயிட்டேன் அப்படிம்பா. நான் சொல்லியிருக்கவே மாட்டேன், வாலண்டியரா. அதாவது இந்த வடிவேல் வந்து இந்த பஸ்ஸில் உட்காந்துருக்கும்போது மல்லிகைப்பூ கொடுப்பாங்க பாருங்க, மதுரமல்லி மதுரமல்லி மருதமல்லி மருதமல்லின்னு, அந்த லெவலில் போயிட்டுருக்கியா வாழ்க்கை. இப்போ ஒரு சமீப காலமாக சொல்ல முடியாத நிலமையில் நான் ஓடிட்டுருக்கேன். அமாவாசை திதியை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய அறிவு இருக்கும். ஆனால் அந்த அறிவை செயல்படுத்துவதற்கு இயற்கை விடவே விடாது. ஒரு டனல், அந்த டனலில் போகும்போது ஒரு வெளிச்சம் எப்படி இருக்கும்? வெளியில் ரோட்டில் போகும்போது வெளிச்சம் பிரம்மாண்டமாக இருக்கா? ஆனால் டனலில் போகும்போது அந்த வெளிச்சம் அளவாக தான் இருக்கும். இதே பௌர்ணமி ஆகும்போது ஓவர்ஃப்ளோ ஆகிடும். இப்போ நீங்கள் காரில் போயிட்டுருக்கீங்க, எதுக்கால வர்ற காரில் லைட் போட்டால் பிளர் ஆகிடுதில்ல, நம்ம கண்ணாடியும் தெரியறதில்ல, ஒரு நிமிஷம் கண்ணும் தெரியறதில்ல இல்லையா? நீங்கள் அப்படி நடந்த ஆக்சிடென்ட்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து பௌர்ணமி. ஸோ இந்த திதி வழியாகத்தான் விதி வேலையை செய்கிறது. வந்த உடனே நான் முதல்ல பார்க்குற விஷயம், அவங்க என்ன திதி, அவங்க என்ன திதி, என்ன கர்மம். ஏன்னா நம்ம யார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, ஹூ ஆர் யூ, நீங்கள்லாம் யார், நான் யார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? 4 தலைமுறைக்கு முன்பாக என் தாத்தாவின் அப்பா இல்லை தாத்தாவின் தாத்தா தான் திரும்ப நான் இங்கே வந்திருக்கேன். அப்போது என் தாத்தாவோட தாத்தாவாக நான் இருக்கும் பொழுது அங்கே ஒரு ஆட்டம் போட்டிருப்பேன்ல, அங்கே வாழ்ந்திருப்பேன், 4 பேர்த்து வாழ்க்கையை கெடுத்திருப்பேன், 2 கன்னிப்பெண் வாழ்க்கையை பற்றி தப்பாக பேசியிருப்பேன், நம்ம எதிர்த்தார வீட்டுக்காரன் பெருசாக எதாவது வாங்கிட்டான்னு வயிறு எரிஞ்சிருப்பேன், இதெல்லாம் நான் பண்ணிட்டு வந்திருப்பேன்ல. அதுக்கான கர்மாவை யார் வந்து அனுபவிக்கிறது? அதை அனுபவிக்கிறதுக்கு தான் இயற்கை மீண்டும் என்ன இங்கே படைக்கிறது. இந்த இயற்கை தான் நம்மளை மீண்டும் 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 படைச்சு நம்மளை டென்ஷன் பண்ணுறதுல நம்பர் 1 ஆள். ஏன்னு கேட்டிங்கன்னா, மாணிக்க வாசகர் போய் சிவபெருமான்கிட்ட கேட்குறாரு, யோ
என்னை கொஞ்சம் வெற்றியா அப்படின்னு. ஏன் மாணிக்க வாசகர் போய் கேட்குறாருன்னு சொல்கிறேன் தெரியுமா? இருந்தாலும் மாணிக்க வாசகருக்காக கைலாயத்தை விட்டு போட்டு இருந்தாலும் மதுரைக்கு வந்தவன். 63 திருவிளையாடல் இங்கே தான் நடந்துச்சு. மாணிக்க வாசகருக்காக இருந்தாலும் வந்து மண்ணு சுமக்கிறான், இருந்தாலும் வந்து பெரம்படி வாங்குறான். நம்மலாம் போய் அழுது கதறி கூப்பிட்டா ஏன்னு கூட கேட்க மாட்டேங்கிறான். ஆனால் மாணிக்க வாசகருக்காக இருந்தாலும் வந்து பெட்டுக்கு மண் சுமந்து பெரம்படி போட்டு ஜெயிலில் இருந்து எல்லா வேலையும் செஞ்சு போட்டான் இருந்தால். அப்போ மாணிக்க வாசகர் எவ்வளோ பெரிய புண்ணியம் பண்ணவராக இருப்பார். யோசனை பண்ணி பாருங்க. நம்ம கூப்பிட்டா சிவபெருமானே வர்றாருன்னா அப்போ நம்ம நிலைமை என்ன? அதான் சாமி பெரிய இல்லை. இப்போ நான் கூப்பிட்டா அடுத்த நிமிஷம் சிவபெருமான் நிற்பாருன்னு வச்சுங்க, நான் யாரை மதிக்கணும்? யாரையுமே மதிக்க வேண்டியது இல்லை. அந்த மாணிக்க வாசகர் சிவபெருமான்கிட்ட கேட்குறாரு, நீ மட்டும் இந்த கடற்கரையில் இருக்கிற மண்ணெல்லாம் எண்ணி சொல்ல சொன்னேன்னு வச்சுக்கிய, நான் எண்ணி சொல்லிடுவேன். எனக்கு இந்த தாய்மார்கள் கொடுத்த பாலெல்லாம் சேர்த்து வச்சின்னு வச்சுக்க, உன் மச்சான் அந்த பார்க்கடல் நீச்சல் அடிச்சிட்டு இருக்கான் பாரு, அவன் அங்கேயே நீச்சல் அடிக்கலாம். அவ்வளோ பால் குடிச்சிருக்கேன், என்னை கொஞ்சம் விட்டுருப்பா. நீ என்னை படைக்கிறதுனால உனக்கு என்னையா கஷ்டம் அப்படின்னு புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி செல்லாது நின்ற இத்தாவரச் சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் என்பெருமான். எல்லாமாவும் நான் பிறந்து பாட்டேன்டாடே சாமி. புல்லாக இருந்துட்டேன், பூண்டாக இருந்துட்டேன், மரமாக இருந்துட்டேன், செடியாக இருந்துட்டேன், பறவையாக இருந்துட்டேன், விலங்காக இருந்துட்டேன், மனுஷனாக இருந்துட்டேன், நாயாக இருந்துட்டேன், பேயாக இருந்துட்டேன், தக்காளி எல்லாமே இருந்து பாட்டேன். இன்னும் சிவபெருமானா மட்டும்தான் இருந்து பார்க்கல, மீதி எல்லாம் இருந்து பார்த்துட்டேன். கொஞ்சம் நம்மளை விட்டுட்டீங்கன்னா உனக்கு என்னையா பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. மாணிக்க வாசகருக்கே இந்த நிலமைன்னா இன்னும் நம்ம யாரையுமே புரிஞ்சிக்கவே இல்லையா? நமக்கெல்லாம் என்ன நிலைமை? அதான் விஷயம் சாமி. நம்ம பண்ணுற எந்த ஒரு கர்மாவும் எங்கேயுமே போகாது. நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் என்ஃபீல்டு கேமரா அப்படின்னு சொல்லக்கூடிய, என்ஃபீல்டு கேமரானா என்னன்னு தெரியுமா? கிரிக்கெட்டில் ஸ்டெம்பில் வைப்பான் தெரியுமா கேமரா? இந்த பால் போய் உரசிச்சா உரசலியா அப்படின்னு சொல்லி தேர்ட் அம்பையருக்கு ஒரு கேமரா வச்சுருப்பான் பாருங்க ஐபிஎல்லில், அதுக்கு பேர் என்ஃபீல்டு கேமரான்னு பேர். அதனால தான் ராயல் என்ஃபீல்டு வண்டி அவ்வளோ ஷார்ப்பான வண்டி அப்படின்னு அதுக்கு பேர். என்ஃபீல்டு தான் ஷார்ப்பு. நமக்கு என்ஃபீல்டு கேமரா மாதிரி இயற்கை நமக்குள்ள ஒரு சிப்பு வச்சு அனுப்புது. நம்ம இங்கே வந்து எல்லா ஆட்டமும் போட்டு செத்து போயிடுறோமா? செத்து போன உடனே இந்த ஆன்மா போய் இன்னொரு உடல் எடுக்கும்ல. இப்போ எப்படி செல்ஃபோன் வாங்கி க்ளோன் பண்ணுறீங்க? ஏற்கனவே ஒரு செல் ஒன்று வச்சுருந்தீங்க, புதுசாக ஒரு செல்லு சாம்சங்கில் போய் வாங்குறீங்க. வாங்கினோடனே என்ன கேட்குறான்? மெயில் ஐடி போட்டவுடனே எல்லா ஃபோட்டோ எல்லா மெயில் எல்லாம் அந்த செல்லுக்கு வந்துடுதா இல்லையா? அதே போலத்தான் நீங்கள் போய் இன்னொரு பிறவி எடுக்கும் பொழுது இது ஒட்டு மொத்தமாக அங்கே வந்து ரீலோட் ஆகிடும். அப்போ ரீலோட் ஆகும்போது ஏற்கனவே நீங்கள் செய்த பாவங்கள், புண்ணியங்கள், தவறுகள், உங்களுடைய உணர்வுகள் எல்லாம் அங்கே இருக்குமா? அப்படித்தான் நான்லாம் ஜோசிக்காரனா இருக்கிறேன். ஏன் தெரியுமா? எனக்கு ஜோதிடம்னா என்னன்னே தெரியாது. இப்போ கூட யாராவது கட்டம் போட்டு ஐயா அதுக்கு நவாம்சம் போடுங்கன்னா எனக்கு தெரியாது. ஒரு நாள் கூட நான் நவாம்சத்தை பார்த்து பதில் சொன்னதே கிடையாது. டக்குன்னு துளாராசி சரராசியா ஸ்திரராசியா உபயராசியான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அதெல்லாம் நான் படிக்கவே இல்லை. சரம் சிரம் உபயம்னா என்னன்னு தெரியாது. இது நீர் ராசியா நில ராசியா மண் ராசியா காற்று ராசியா சத்தியமாக எனக்கு தெரியாது. நான் வந்து எல்லாம் படிச்சுட்டு வந்துட்டேங்க, நம்ம எல்லாத்துலேயும் எக்ஸ்பர்ட்டுங்க. எனக்கு திதியோக காரணத்தால் வேறு எதுவுமே தெரியாது. திதியோக காரணத்தில் எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை என்ன அப்படின்னா, நான் முதல்ல கிரகம் என்ன செய்யுதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கிறேன். விஸ்கம்பம் நாம யோகமா? சனி யோகாதிபதி. ரொம்ப சிம்பிள். என் பையன் விஸ்கம்பம் நாம யோகம், என் பையன் புனர்பூச நட்சத்திரம். அவனுக்கு சனி திசை வர வரைக்கும் என்கிட்ட 10 பைசாக்கு புண்ணியம் இல்லை. மளிகை கடை தான் நடத்திட்டு இருந்தேன். அவனுக்கு சனி திசை ஆரம்பிக்குது 2019. அப்போ தான் ஜாதகம் பார்க்க ஆரம்பிக்கிறேன். இப்போது நான் பிஎம்டபிள்யூவில் வந்தால் என் பையன் பிஎம்டபிள்யூவில் தானே வருவான்.